இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்டைல் மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வெறுமனே சாப்பிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிடுவீங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனி வர்ற நாட்களில் புது புது ரெசிபியோட ரெகுலராக வீடியோ நம்ம சேனல் அப்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வெல்கம் டு லவ் ரெசிபிஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 வெங்காயம் 2 தக்காளியை ரஃப்பாக சாட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 2 துண்டு இஞ்சி 5 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துடுறேன். இப்போ சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா குழைய வர்ற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற போட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் தாராளமாக தான் தேவைப்படும். ஆயில் சூடானதும் இது கூட 2 பிரிஞ்சலை, 2 கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, உங்ககிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கலர் மாறுற அளவுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துறேன். வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும். நம்ம அரைச்ச பேஸ்டில் இருக்க தக்காளியோட புளிப்பே போதும் இந்த ரெசிபிக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 15 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துறேன். இந்த மாதிரி முழுசாக சேர்த்திங்கன்னா அதை கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ இது கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதங்கணும். எண்ணெயில் இது நல்லா சுருண்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுது பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரேட்டாக கண்ணாடி பதத்தில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 kg மட்டனை குக்கரில் ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேக வச்சு மட்டனை சேர்த்திங்கன்னா தான் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். குக்கிங் டைமும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைச்சிருந்தோமே, அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அரைச்சி சேர்த்துருக்க பேஸ்ட்டு சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா மட்டனில் கோட் ஆகி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான மட்டன் ஃப்ரை நமக்கு கிடைக்குங்க. இதை நீங்கள் வெறுமனே திகட்ட ஃபுல்லாக சாப்பிட்லாம். டேஸ்ட் அப்படி இருக்கும். இல்லை வெறும் ஒயிட் ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் இது குக் ஆகட்டும். சுற்றி இருக்க தண்ணியெலாம் வற்றுற அளவுக்கு நம்ம குக் பண்ண போதும். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வற்றி ஒரு பக்காவான மட்டன் ஃப்ரை நமக்கு கிடச்சிடுச்சு. வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வேணாங்க. இந்த ஒரு மட்டன் ஃப்ரை இருந்தால் போதும். ஒரு குண்டா சாப்பாடானாலும் ஃபுல்லாக காலி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அசத்தலான மட்டன் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.